Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். உதயநிதி சூழ்ச்சி செய்தார். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி உதயநிதி அவர்கள் தொலைபேசியில் பேசியதனுடைய கால் ரெக்கார்டர் வாங்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் யார்கிட்ட பேசினார், யார் யார்கிட்ட பேசலன்னு. விஜய் முதலமைச்சராக கூடாது என்பது தீவிரமாக இருந்தது உதயநிதி. அதுல 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர் உண்டாக்கினாரு உதயநிதியினுடைய ஈகோ சிஸ்டம். பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். ஜென்டலா நாங்கெல்லாம் வெளிநடப்பு போறோம். எங்களுக்கு ஆட்சியில ஒரு விரோதமா இருக்குது. we don't like you போயிருக்கலாம். சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச், ரியல் சோஃபா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ டீ கடையில பேசுற மாதிரி நீ பேசுற. உதயநிதி உதாரணத்துக்கு ஆட்பட்டவர் என்பதும் உளறுவாயன் என்பதற்கும் ஈக்குவலாக தான் மாறிக்கொண்டு வருகிறது. சட்டசபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தார். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இனி தமிழகத்தில் பொருளாதார நெருக்கையை உண்டாக்கிய மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு கஜானாவை நக்கிட்டு போயிட்டாங்கம்மா. 1 பைசா வைக்கலைங்கம்மா. இந்த அயோக்கியங்கம்மா. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கைச்சு விட்டுருவாரு விஜய். அதிமுகவில் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட்டையில சின்னத்தை பிடுங்கணும்னு பாக்குறாங்க. அந்த சி.வி. சண்முகம் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள் செய்கிறார். அவருக்கு அவருடைய ரைட்ஸ் இருக்குது. அவங்க போக வேண்டியதுதான், யாரும் இல்லைங்கிற. ஆனா நீங்க இதே பாஜக ஓட்டு வாங்கிட்டு இதே எடப்பாடி பழனிசாமியுடைய ரெட்டையில வாங்கிட்டு எப்படி அவுட்டனி ஓட்டு வைத்த விசில் சின்னம். சி.வி. சண்முகம் கண்டிப்பாக ராஜினாமா செய்து விட்டு இன்று ஒரு ஆணையிட்டிருக்கிறார். போதைப் பொருள் விற்பவர்கள் வாங்கி பொது நல வழக்குகள் எல்லாம் ஒரு குற்றத்தை செய்பவர்களுக்கு வீடுகள் இடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எங்க இதை ஸ்டாலின் செய்யல? ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கவர்மெண்ட் நடத்தணும்னு பாக்குறாரு, அதை கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. எது இருப்பினும் 6 மாதத்திற்குள் 1 வருடத்திற்குள் தேர்தல் வறுமை. ஆனால் 200 சீட்டுகளை தனியாக வின் பண்ணுவார் விஜய். மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் சாரை தான் சந்திச்சு அவர் நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன புதுசா தகவல் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். கலாட்டா மாதிரி ஆயிடுச்சு, கலாட்டா ஆயிடுச்சு ஒரே ஏரியா. நேற்று சட்டசபைகளுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய நூதனமான ஒரு முயற்சி என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் இன்று ஒரு ஆணையிட்டிருக்கிறார். போதைப் பொருள் விற்பவர்கள் வாங்கி பொது நல வழக்குகள் எல்லாம் ஒரு குற்றத்தை செய்பவர்களுக்கு வீடுகள் இடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது சரியான முடிவு தானே சார்? ஆமா, சரியான முடிவு தான். ஏன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம், சட்டத்தை பஸ்ஸை கொளுத்தலாம், அதெல்லாம் பண்ணி இது யோகி ஆதித்யநாத் பண்ணாடுறாங்க. இப்ப அனதர் கான்ட்ரோவர்சி கிளப்பி விடுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் குடிக்கிறவன் இந்துக்களா இருக்கலாம், முஸ்லீமுக்காக கிறிஸ்துவனா இருக்கலாம். பட் அதுக்காக பொது சாதனத்துல அவருடைய வீட்டெல்லாம் இடிப்பேன்னு சொன்ன சரியான வரவேற்கத்தக்க முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். கெசட் நோட்டிபிகேஷனை பார்த்தேன். அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வர முடியும். எங்க இதை ஸ்டாலின் செய்யல? இப்போ ஒரு அதிரடியான முடிவுகளாவே இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் அதிரடியா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அனல் பறக்கக்கூடிய முடிவுகளா இருக்கு. இதை ஏன் நீங்க கேட்ட மாதிரி கேட்கிறேன் சார், இதை ஏன் முன்னால் இருந்த அரசுல இருந்த முதலமைச்சர் யாரும் செய்யல, அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி ஐயா செய்யல, ஏன் செய்யல? என்ன காரணத்தினால அவங்க இதெல்லாம் செய்யல? மு.க. ஸ்டாலினை பற்றி நாம் அறிவோம். மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கு ஒரே முக்கியமான கொள்கை என்பது மன்னராட்சி. அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே தேர்தலுக்கு முன்னதாக சொல்லி இருக்கிறார். நேற்று சட்டசபையில் வேண்டுமென்றே பொது நல ஒரு நிலைமையை குலைக்க, தமிழகத்தில் வன்முறையை வளர்ப்பதற்காக ஜாதி பெயரில் வேண்டுமென்றே ஒரு 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 மதத்திற்கு எதிராக செய்வது தவறு என்பதை உதயநிதி உணர வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. வெளில பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஹேட் ஸ்பீச்னு. சட்டசபையில பேசினா தப்பி விடலான்னு பாக்குறாங்க. அதை வன்முறை தூண்டுவதற்காகத்தான் அது மாதிரி பேசுகிறார்கள் என்ற ஒரு ரகசிய அறிக்கை முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். முதலமைச்சர் நன்றாக தீர்க்கமாக ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலில் அவர் ஒரு ஸ்பிளாஷ், ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, ஒரு உத்வேகத்துடன் கிளம்பி இருக்கிறார். இது மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கைகள் தான் தேவை தமிழகத்திற்கு. யாராவது ஒருத்தன்
பண்ணனா புல்டோசர் வச்சு வீட்டை இடிப்பேன்னு ஒண்ணு எல்லாம் பயந்துருவாங்க. பார்த்துட்டே இருக்க ஒரு 6 மாசத்துக்கு இதனுடைய இம்பாக்ட் இருக்கும். ஆனா இது தூண்டி விடுவாங்க. இது போராட்டங்கள் அதிகமாகும். வேண்டுமென்றே நேற்று சட்டசபையில நம்பிக்கை தீர்மானத்திற்கு மீது பேசும்பொழுது நான் எனக்கு நம்பிக்கிறது வெளியில போறேன் சும்மா போயிட்டு இருக்கலாம். குதிரை பேரம், அதுக்கு குதிரை வேகம் இவர் பதில் சொல்லிட்டாரு. சனாதன தர்மத்தை பேசினாரு, அதை பத்தி விஜய் இன்னும் பதில் சொல்லலன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது வன்முறை தூண்டுவதற்காகத்தான் செய்தாரோ என்ற அச்சம் வருகிறது. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 3 முக்கிய அம்சங்களை நான் கலாட்டா நேயர்களுக்கு புரிவதை ஒரு ஆலோசனை அல்ல, கண்டிப்பாக இந்த வீடியோவை விஜய் பார்ப்பேனால் அவருக்கு ஒரே ஒரு 3 குறிக்கோள்கள் என்னுடைய முதிர்ச்சியினால் சொல்றேன், தலைமை நேர்ச்சி வச்சு 75 வயசுனால சொல்றேன், அவருக்கு அனுபவம் தேவை. இனி தமிழகத்தில் பொருளாதார நெருக்கையை உண்டாக்கிய மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு அவர் கஜானாவை நக்கிட்டு போயிட்டாங்கம்மா. 1 பைசா வைக்கலைங்கம்மா. இந்த அயோக்கியங்கம்மா அவெல்லாம். விஜய் ஆட்சிக்கு வரப்போறாரோ, எடப்பாடி வரப்போறாரோ, இல்ல தானே வரானோ, 3 தேர்தலுக்கு முன்னதாக எல்லாத்தையும் அப்படியே சஃபாய் கற்க அது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். ஆனா அதை தாங்கள் சரி செய்வதற்கு 6 மாதம் ஆகும். அதற்காகத்தான் முதலமைச்சர் சொன்னார், எனக்கு பொறுத்திருந்து நான் செய்வேன் என்று. 1. 2வது, வன்முறைகளை சட்ட ரீதியாக கண்டுபிடித்து விடுவார்கள், அதை ஜாகிரதையா இருக்கும். 3வதாக சின்ன விஷயத்த சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட போய் எவனாவது ஒருத்தன் போய், உதாரணத்துக்கு இந்த திமுகவுடைய ஐடி விங்கு இல்ல இந்த சன் டெலிவிஷன் ஆளுங்க, இவங்க எல்லாம் எவனாவது ஒருத்தன் போய் வம்பு பண்ணுவாங்க. 2 லட்சம் ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட, ஏதாவது ஒரு தமிழ் வெற்றிக்காக ஆள் கிட்ட எப்படி பங்காரு லட்சுமணன் பாஜகவுடைய தலைவர் கிட்ட 1 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சரவை அடல் பிஹாரி வாஜ்பாய் அமைச்சரவை நடுங்கியது. அந்த மாதிரி விஜய் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வன்மையை போய் ஏதாவது ஒரு புது பெருசா ஐடியா போய். இன்னைக்கு பாருங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, டீ கடையில பேசுறதெல்லாம் இனிமேல் சோசியல் மீடியால போடுங்கன்னு சொல்லி அதை பார்த்தேன். அந்த ட்வீட்டை தப்பு. அது தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் இருந்த போது டீ கடை எங்கேயாவது இருந்ததாமா சைலஜா? எதுவுமே எல்லாமே சாராய கடை, போதை கடை தான் இருந்தது. டீ கடை எங்கேயுமே கிடையாது. அப்போ அங்க சொல்றாரு, நீ பொது வழியில பேசுறதெல்லாம் சமூக வலைத்தளங்களை போடுங்கன்ட்டு வன்முறை தூண்டி விடுகிறார்கள். இப்போ எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு எதிர்த்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல கலவரம் வரும். சோசியல் மீடியால ஒரு ரியல் கண்டென்ட் போட முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ரொவோகேட்டிவ் கண்டென்ட் தான் நீங்க போட முடியும். போட்டீங்கன்னா இட் கோஸ் டிஃபரெண்ட் வே. என்னை பொறுத்து மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும். அரசாங்கம் கையில் விட்டது. தங்களுடைய அரசாங்கத்தை மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொல்லுகிறார்கள், சோஃபா அரசாங்கம் என்று சொல்லுகிறார்கள், குதிரை பயிர் அரசியல் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி வர வேண்டும். ரீல்ஸ்ல நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, ரியல்ல நீங்க அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையும் நமது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்து பேசும்போது சொன்னார் சார். ஸோ சபாநாயகரே உட்கார்ந்துருக்கவர் பதறிட்டார், என்னதான் நடக்குது, இவ்வளவு சத்தமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. வெளிநடப்பு செய்யும் போது நிறைய வார்த்தைகள், பிரேமலதா தேமுதிகவின் தலைவர் பிரேமலதாவாக இருக்கட்டும், வன்னியரசு அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், அப்புறம் உதயநிதி சார் பேசின வார்த்தைகள் எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்களை குத்தி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வன்முறையை தூண்டி விட இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது ஒரு ஜாதி கலவரம் வரும், வகுப்பு கலவரம் வரும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விடுவாங்க. இதற்கு காங்கிரசும் ஆதரவு தரும். பார்த்துட்டே இருங்க. ஒரு விதத்துக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்க விஜய். அதுதான் எனக்கு பயமா இருக்குது. ஒரு கையில ஒரு 50 லட்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போட்டுருவாங்க. அந்த தாவேக்கு ஆளுக்கு ஊழல் கொடுத்தார்கள். ஏன்னா ஊழல் செய்ய மாட்டேன், சென்டர் ஆஃப் பவர் நான் ஒத்தந்தான் சொன்னார் பாருங்க. அதை கொலைக்கிறதுக்கு, அதை ஷேக்கப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வம்பு பண்ணுவாங்க. சார், சென்டர் ஆஃப் பவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம். அதை முதலமைச்சர் சொல்லக்கூடாதா சார்? அந்த வார்த்தையை அவர் சொன்னது தப்பா? யார் சொல்றாங்க சார்? அப்படிதான் சொல்லணும். அப்பதான் இரும்பு கரம் கொண்டு தாக்குவேன் ஜெயலலிதா சொன்னாங்களே, அப்படிதானே சார் சொல்லணும். சொல்லணும். அதுக்கு இவங்க அப்போசிஷன் அதை திருச்சி விடுறாங்க. அவர் சொல்றது அது தப்பு. அது உதயநிதி சொல்வது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், 140 எம்எல்ஏக்களை கொண்டு அரசாங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்த்து 67 பேர் ஜெயிச்ச ஒரு கட்சி எப்படிங்க குறை கூட்ட முடியும்?
அவர் வாக்கு விகிதத்தை சொல்றாரு. இவர் 35% வாங்கியிருக்கேங்கிறார். அவங்க 24% கூட வாங்கல. எது இருப்பினும் 6 மாதத்திற்குள் 1 வருடத்திற்குள் தேர்தல் வறுமை, ஆனால் 200 சீட்டுகளை தனியா வின் பண்ணுவார் விஜய். அது எழுதி வச்சு காரணம் இதெல்லாம் ஒன்று. தே ஆர் இன்ஸ்டிகேட்டிங் விஜய் டு கோ ஃபார் எலெக்ஷன் சோ தட் அவர்களுடைய பாப்புலாரிட்டி குறையணும்னு பார்ப்பாங்க. எத்தனை அழுக்கு வருமோ அதெல்லாம் சொல்றாங்க. அது இந்த ஊடகங்களும் சரி, தமிழகத்தில் இருந்தக்கூடிய ஊடகங்களும் தமிழகத்திற்கு அதிகாரிகளும் இன்னும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். விஜய் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். விஜய் அவர்களை தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய விவாதங்களில் இருக்கட்டும் அல்லது ஆசிரியர்களாக இருக்கட்டும், இன்னும் திமுகவுடைய அந்த பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டேன்னு இன்னைக்கு சிஎம் சொல்லியிருக்காரு, எக்ஸ்டிஎம். அந்த பெண் நிறுவனத்தை இருந்தானே இல்லாட்டானே அவங்க கொடுத்ததான் பணங்க. ஜனங்களுடைய மூட புரிஞ்சிக்கவே இல்லையே. ஒன்னும் இல்லை, டெல்லியில உட்காந்து நம்ம தெரியுதுங்க எங்களுக்கு விஜய் வரப்போறாருன்னு. எத்தனையோ தொலைக்காட்சி நான் சொல்லியிருக்கேன் விஜய் தான் வரப்போறாருன்னு. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் நிறுவனத்துக்கு தெரியாது. அந்த PEN அப்படின்னு சபதீஷனோட நிறுவனம், அது வேலிடேட் கோ. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு துடிப்பு வருதுங்கம்மா. 75 வயசு ஆனா கூட எதற்காக விஜய் இப்படி நின்றுவது? நான் ஒரு பிராமணங்க, அவர் ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறார். அவர் வந்து இருந்துட்டு சீஃப் மினிஸ்டரா இவங்க அப்பா மட்டும் சொட்டா இது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், அந்த நிதி, இந்த நிதி, வந்த நிதி, வரா நிதி, போன நிதி, போறது இந்த நிதியா இருக்கணுமா? யூ ஷுட் நாளைக்கு காலையில சைலஜா ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலராவோ மேயராவோ நான் வில் பி தி கிரேட் பர்சன். அந்த மாதிரி தான் வளர்த்து விடுறாரு விஜய். ஒண்ணு இல்லைங்க, இருக்காரு. ஸ்ரீரங்கத்துல ஒரு ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், அவனை முதலமைச்சர் பார்த்து சீட்டு கொடுத்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டார் ஸ்ரீரங்கத்தை. அதே மாதிரி வெங்கட்ரமணன், அவர் வந்து மயிலாப்பூர்ல ஜெயிச்சுட்டு மந்திரியா இருக்காரு. ஸ்ரீகாந்த், அவர் நடிகர், அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு, அவர் ஒரு பிராமணர். இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய்க்கு. அதெல்லாம் நோண்டி விடுவாங்க, பார்த்துட்டே இருங்க. இந்த வன்னி அரசு பேசியது தவறு, அதை முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் வன்மையாக. பிரேமலதா பேசியதும் தவறு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்தை முன் வச்சுட்டு போயிட்டாங்க. என்னன்னா வந்து குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டது. அதை தாண்டி ரீல்ஸில் வந்து அரசியல் பண்றீங்க, ரியல்ல அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதும் அந்த இடத்துல விஜய் அவர்கள் அதற்கெல்லாம் பதில் கொடுக்காம மக்களுக்கு என்ன, அதாவது நம்மளோட முதலமைச்சர் என்ன பதில் சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னாரு. இதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க நிறைய சவால்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த இடத்தில் என்னென்ன விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவா காய் நகர்த்தணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். விவசாயிகள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், பெட்ரோல் பங்க்ல ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு தமிழ்நாடு முழுக்க பெட்ரோல் பம்பை நிறுத்திடுவாங்க. அது பொதுமக்களுக்கு ஒரு இன்னல்களை கொடுக்கும், அது பொருளாதார பிரச்சனையாக மாறும். இது மாதிரியான போராட்டங்களைத்தான் எதிர்கட்சிகள் தூண்டிவிடும். அது அரசாங்கத்திற்கு தெரியும், அது அதிகாரிகள் சொல்லுவார்கள் முதலமைச்சருக்கு. இருப்பினும் பொது வழக்கு தலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நேயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் கலாட்டா வீடியோவில் சைலஜாவுடன் ராஜகோபாலன் பேசுவதனுடைய தாற்பயம். இருந்தாலும் அரசாங்கம் நன்றாக செயல்படும், அதற்கு ஆணித்தரமாக பதில் சொல்லுவார். இருப்பினும் நம்முடைய கடமை அவருக்கு சொல்ல வேண்டியது சொல்லி எத்தனையோ கவர்மெண்ட் பார்த்து, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல இருந்து, இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல இருந்து, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல இருந்து, தேவகவுடா, PV நரசிம்மராவ், ஐக்கிய குஜராத், சந்திரசேகர் மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, இத்தனை கவர்மெண்ட் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்ததுனால எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜஸ்ட் இஸ் a suggestion to Mr. Chief Minister Vijay. He is my Chief Minister. கண்டிப்பா சார். கலாட்டா மூலமாக சொல்லுவது அதுதான், பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டியது இந்த கலாட்டாவினுடைய ஒரு முதன்மை காரியமாக இருக்க வேண்டும். உங்களை மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்றதுல தான் சார் சில கருத்துக்கள், தெளிவான கருத்துக்கள், தெளிவான முடிவுகள் சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன்னா பார்த்துட்டே தான் இருப்பாங்க, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதையும் தாண்டி நேற்று பார்த்தா வந்துட்டு அதிமுகவில் இரண்டு தரப்பினர்களுக்கு இடையே ஒரு பெரும் போராட்டமே நடந்தது. இது கட்சியில் வந்துட்டு நீங்கள் போய் திமுக கூட சேரணும் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து 26 பேரை வந்துட்டு நான் கட்சியிலேருந்து வெளியெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்களை தான் வந்துட்டு இனிமே வந்துட்டு குழு தலைவராக, அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ரொம்ப பரபரப்பான அதிமுக வந்துட்டு இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன முடிவு சார் எடுப்பாங்க? இது எதை நோக்கி போகுது? அதிமுகவில் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட்டை சின்னத்தை பிடுங்கணும்னு பாக்குறாங்க. அவன் தனக்கு ஒண்ணுங்கிற
தன்னுடைய தொழில் தன்னுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சி.வி. சண்முகம் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள் செய்கிறார். அவருக்கு அவருடைய ரைட்ஸ் இருக்குது, அவங்க போக வேண்டியதுதான், யாரும் இல்லைங்கிற. ஆனா நீங்க இதே பாஜக ஓட்டு வாங்கிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி ரெட்டை இலையில வாங்கிட்டு எப்படி அவுட் நீ ஓட்டு வைத்த விசில் சின்னம் தப்பு இல்லையா? ஒரு டிஃபெக்ஷன் பண்றது தப்பு தான் என்னுடைய கருத்துங்க மாதிரி. அது வந்து அரசியல்ல 40 நடக்கும், 10 நடக்கும், 10 நடக்காது, 10 தவறி போகும். இருந்தாலும் சி.வி. சண்முகம் வந்து கண்டிப்பாக ராஜினாமா செய்து விட்டு விசில் சின்னத்தில் போட்டிட்டு வருவாரே ஆனால் பாராட்டி இருக்கலாம். சிறப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கைச்சு விட்டுருவாரு விஜய். அந்த மந்திரி சபை விசாரிக்கும் பொழுதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2 பேருக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏடிஎம்கே, அதாவது சசிகலா, இவங்கெல்லாம் சசிகலா, தினகரன், இந்த தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே எப்பேற்பட்ட கட்சி எந்த காலத்திலையும் போய் டிஎம்கே கூட சேராது, இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போனதே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வைக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? ஏடிஎம்கே வந்து ஆன்டி டிஎம்கே தானே இருந்தது. சசிகலா சொல்றது உண்மைதான், எடப்பாடி பழனிசாமி உண்மைதானே. உதயநிதி சூழ்ச்சி செய்தார். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி உதயநிதி அவர்கள் தொலைபேசியில் பேசியதனுடைய கால் ரெக்கார்டர் வாங்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் யார்கிட்ட பேசினார், யார் யார்கிட்ட பேசலேன்னு. விஜய் முதலமைச்சராக கூடாது என்பது தீவிரமாக இருந்தது உதயநிதி. அதுல 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர் உண்டாக்கினாரு உதயநிதியினுடைய ஈகோ சிஸ்டம். ஒண்ணு வந்து எடப்பாடி பழனிசாமி, 2 பேரும் சப்போர்ட் பண்ணி வெள்ளன்னு சப்போர்ட் பண்ணலான்ட்டு. அடுத்தது வந்து திருமாவளவனை முன்னாடி நிறுத்தினாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் இது டிஎம்கே ஐடி விங் செய்தது. ரெட் ஜெயின்ட்டுடைய கம்பெனி மூலமாக பொதுமக்களுக்கு தவறான கருத்தை சொன்னது. விஜய் வரக்கூடாது அட்மோஸ்ட், அவ்வளவுதான். வந்துட்டாரு. அவர் வந்துட்டு அப்புறம் வீட்டுல போய் பார்த்தாரு ஸ்டாலினை. அன்னைக்கு முடிஞ்சிட்டு மத்த நாளே அந்த அந்த வீட்டுல இருந்து வந்ததுடைய ஒரு ஈரம் கூட காயலம்மா. மத்த நாளே சட்டத்துல எதிர்த்து பேச தப்பு. நீங்க ஜென்டலா நாங்கெல்லாம் வெளிநாடு போறோம், எங்களுக்கு ஆட்சியில ஒரு விரோதமா இருக்குது, வி டோன்ட் லைக் யூ போயிருக்கலாம். அது வந்து சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச், ரீலு ரியலு, சோஃபா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ தீக்கடையில பேசுற மாதிரி நீ பேசுற, இதெல்லாம் தீக்கடையில பேசுவாங்க, சட்டசபையில பேசுற மாதிரி பேசினாங்க. ஒரு ஆனரபிளா இருக்க வேண்டாம. நான் பாராளுமன்றத்தை எவ்வளவு பெரிய டிபேட் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்திரா காந்தியும் அங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸும் பேசுறதெல்லாம் பாத்தீங்க, வாஜ்பாய் பேசுறதெல்லாம் பாத்தீங்க மயிர் சிறுக்கும், உடல் ரோமம் சிறுக்கும். அந்த மாதிரிலாம் இங்க என்ன இப்படி கேவலமா பேசினார் இன்னைக்கு உதயநிதி. வெரி வெரி சாஃப்டா இருக்கக்கூடிய விஜய் மீது ஒரு ஆத்திரத்தை பண்ண, அதுக்கு பயமும் இருந்தார் பாருங்க விஜய். ஹி டிட் நாட் ரியாக்ட் இல்லையா. பாக்கி பாலிட்டிஷியன் வந்து எழுந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, இவர் பாலிட்டிஷியனா இல்லாதனால ஹி வாஸ் சைலண்ட். ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் மாற்றி விடக்கூடாது என்பதுதான் விஜய் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் அதை பேசுகிறோம் நாம். மாதம் இன்று காலை வந்த செய்தி வந்து மாதம் கொடுக்கக்கூடிய மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் வந்துட்டு விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது, இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க, 717 ஒயின் ஷாப்பை மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணா போதுமா, உங்களால வந்துட்டு ஊர்ல இருக்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூட முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இந்த மாதிரி சவால்கள், சின்ன சின்ன சவால்கள் கேளிக்கையாக, ஏளனமாக, கேளிக்கையாக கேட்பார்கள். அதையெல்லாம் உதாசீனம் செய்வது விஜயனுடைய முதன்மை கடமையாக இருக்க வேண்டும். உதாசீனம் செய்வார். உதயநிதி உதாசீனத்துக்கு ஆட்பட்டவர் என்பதும் உளறுவாயன் என்பதற்கும் ஈக்குவலாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது. சட்டசபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு அட்டர்ன் அவருக்கு என்ன எடுக்கிறதா தெரியல. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கவர்மெண்ட் நடத்தணும்னு பாக்குறாரு, அதை கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. கான்பிடென்டா இருங்க. Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.